இங்கே கோபி வந்து ராதிகாட்ட சொல்கிறாங்க, எப்போதுமே நீ எனக்கு பக்கபலமாக துணையாக இருந்தால் மட்டும் போதும் ராதிகா, எனக்கு அது போதும். நான் எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும், ஜெயிக்க முடியும்னு சொல்லும்போது, நான் எங்கே கோபி போக போகிறேன்? நான் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு துணையாக தான் இருக்க போகிறேன். அதுக்கேற்றது போல் நீங்களும் இருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இனிமே இந்த மாதிரி பார்க்கு போய் தண்ணி சாப்பிட்ற வேலையெல்லாம் வேணவே வேணாம். நமக்கு மயம் இருக்கா, அதை பற்றி அவளை பற்றின வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது, இல்லை ராதிகா, இனிமேல் இப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையில் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் இந்த பாக்கியவால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கே ஆளானேன். இனிமேல் உனக்காகவும் மையுக்காகவுமாவது நான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை கேட்ட இதை கேட்டு ராதிகா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இங்கே கோபி தனக்காக மாற போகிறாங்க அப்படின்றத சொன்னதை கேட்டதுமே இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதே நேரம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி வந்துட்டு இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இனியா வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன் என்னாச்சுன்னு தெரியாமல் தவிச்சு போய் இருக்காங்க. முக்கியமாக அதுக்கு பிறகு செழியனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்கலான்னு பண்ணால், இங்கே இனியாவுக்கு ஏதோ காலேஜில் ஃபங்க்ஷனு, இனியா அங்கே காலேஜில் இருந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இனியா என்னை எதுக்காக ஒரு வார்த்தை கூட ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எப்பொழுதும் அப்பாவை கூப்பிடணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிற பிள்ளை இதுக்காக என்னை கூப்பிடல நினச்சி வருத்தப்படுறாங்க. சரி, நம்ம நேராக காலேஜுக்கே போகலாம். எங்கள் பாக்கியாவால் தான் இனியா நம்மளை கூப்பிடாமல் இருந்திருப்பான்னு நினச்சிட்டு இங்கே வந்து காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே அதுக்கு முன்னாடியே பாக்கியாவும் போயிருக்காங்க. இங்கே சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த ஃபங்க்ஷனில் எங்கள் இனியாவும் கலந்துக்கிட்டாங்க. அப்படின்றதுனால இனியா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. வெல்கம் ஸ்பீச்லேருந்து பல விதமான ஸ்பீச்சஸ் எல்லாம் அவங்க பேசணுன்றதுக்காக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்கான ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நினச்சி பாக்கியா ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்க நேரத்தில் இங்கே இப்போ கோபி வந்து நிற்கிறத பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகுது. இவரை யார் கூப்பிட்டா இனியா கூப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் எங்கள் பாக்கியா நினச்சிட்ருக்க. எங்கள் தான் முன்னாடி வந்து நிற்கிற கோபியை பார்த்ததும் செம்ம டென்ஷனில் இருக்கு. என்ன பாக்கியா, நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தானே இனியாவுக்கு என்னைய ஃபோன் பண்ண விடாமல் தடுத்த அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் யாரையும் தடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் இப்போ தானே உங்களை பற்றி முழுசாக தெரியுது, அதான் அவங்களே விலகிட்டாங்கன்னு சொல்லும்போது, என்னுடைய பசங்க எப்பொழுதும் என்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறேன், என் பசங்களுக்கு நல்ல ஒரு அகப்பனாக தான் நான் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது, அதை நீங்கள் சொல்லக்கூடாது மிஸ்டர் கோபி, அது பசங்க சொல்லணும். பசங்க இன்னமும் அதெல்லாம் புரிஞ்சுக்காமலாம் இல்லை. அவங்களுக்கும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்களும் அமைதியாக இருக்காங்க, பிரச்சனை வேண்டான்னு சொல்லி. அதுக்காக அவங்க பேசலேன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பேசிட்டு போனால் அதில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் அவசியம் இல்லை, நேரமும் இல்லை. என்னுடைய பொண்ணு இன்னைக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கா, அதுக்கான ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறாங்க. நான் போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி எங்கள் பாக்கியா கண்டபடி எங்கள் கோபியை திட்டிட்டு அவங்க நேராக உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உள்ளே போனால் ஃபங்க்ஷன் ஆரம்பமாகும். எங்கள் பாக்கியாவும் உட்காந்து அந்த ஃபங்க்ஷனை பார்க்க ஆரம்பிக்க எங்கள் கோபியும் நிற்கிறாங்க. இனியா தான் வெல்கம் ஸ்பீச்லேருந்து எல்லாமே கொடுத்தது போக இதெல்லாம் பார்த்த கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் இனியா வந்துட்டு மார்க் எடுக்கிறாங்க. மார்க் எடுத்ததுக்கான ப்ரைஸையுமே வந்துட்டு எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதையும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்ட. அப்போ தான் அங்கே பிரின்ஸிபல் மேடம் வந்து பேசுகிறாங்க. இந்த பொண்ணால் எங்கள் காலேஜுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் வந்தது. அப்போ கூட இந்த பொண்ணை நாங்கள் எங்கள் காலேஜை விட்டு வெளியில் அனுப்பிடலான்ற ஒரு முடிவு பண்ணோம். ஆனால் அப்போ வந்து எங்கள் இனியாவுக்காக பேசினது அவங்க அம்மா மட்டும்தான். அப்பான்ற ஒருத்தவங்க இருந்தும் இல்லாதமாக தான் இந்த பொண்ணு இப்போ வளர்ந்துட்டுருக்கா. ஆனால் எங்கள் அம்மா கூட இருந்தும் நல்ல படிப்பையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்டும் உண்மையிலேயே கிரேட் தான். அந்த வகையில் நான் பாக்கியாவையும் வந்துட்டு நான் வந்து ரொம்பவே கௌரவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸை நீ உங்கள் அம்மா கையில் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இனியான்னு சொல்லும்போது, இனியா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக மேடம்னு சொல்லும்போது எங்கள் பாக்கியா கிளம்பி மேடைக்கு போக எல்லாரும் கைத்தட்டுறாங்க. பாக்கியா கையால் அங்கே இனியா வந்துட்டு அந்த கோப்பையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இங்கே பார்க்கும் பொழுது, அப்போ இங்கே கீழே மேடையில் தன்னுடைய அப்பா நிற்கிறதையும் கவனிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இங்கே கோபிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பிடிக்காமல் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க கோபியை வந்துட்டு இங்கே இனியாவும் கவனிக்கிறாங்க. அப்போ உங்கள் பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பின்னாடி கதை வந்து இருக்க தான் செய்யுது. ஒன்று அவங்க அப்பா வந்து கூட இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க அம்மா வந்து கூட இல்லாமல் இருக்கலாம். பெற்ற பிள்ளைங்களோட ஒரு கவனத்தை பற்றி, அவங்களுடைய படிப்பை பற்றி, அவங்க எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எத்தனையோ பேர் இங்கே வந்து ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அதிலேயே நினச்சி கவலைப்படாமல் இங்கே தன்னுடைய பசங்களுக்காக வாழ்கிற சில அம்மாக்களும் இங்கே பாக்கியா போல இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு சொல்லி இங்கே பாக்கியாவை பற்றி பாராட்ட இங்கே இனியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம், நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமான்னு சொல்லி இங்கே இனியா கேட்கும்போது அவங்க மேடமும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் மைக்கை கொடுங்குறாங்க. இனியாவும் தான் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே எங்கள் அம்மா தான். +2ல் நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். அதுக்கும் எங்கள் அம்மா தான் காரணம். இப்போ காலேஜ்லேயும் நான் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன்.
அடுத்து கடைசியாக ஃபைனல் இயர்லேயும் நான் தான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு பேசுகிறாங்க இனியா. எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அம்மாவா அப்பாவா எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்பா கூட இல்லைன்ற ஒரு கவலை இல்லாத மாதிரி தான் அம்மா இப்போ வரைக்கும் என்னை பார்த்துட்ருக்காங்க. சமீபத்தில் என் குடும்பம் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுது. அதுக்கு இப்போ எங்கள் தாத்தா எங்கள் கூட இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். என் பேத்தி இனியான்னு சொல்லி என்னை ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாடிப்பார். அவர் இல்லாதது வந்துட்டு எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா இந்த குடும்பத்தையே தாங்கி பிடிச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவோட பாரத்தை நான் பாதியாக குறைக்கும்னு நினைக்கிறேன். அண்ணனுங்களும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் எங்கள் அம்மாவை வீட்டிலே இருக்க வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதான் எனக்கு ஒரே ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும். எங்கள் அம்மா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. அதுக்கு சில வகைகளில் நானும் காரணமாக இருந்திருக்கேன். விவரங்கள் தெரியாத வரைக்குமே நான் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக நின்று எங்கள் அம்மாவை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருக்கேன். அவங்க அசிங்கப்படுத்திருக்கேன். அவங்கள ஏன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட நான் தயக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அதே அம்மாவை ஸ்கூலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னு ஆசைப்பட வச்சதே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா என்னுடைய மனசையும் முழுசாகவே மாற்றி காட்டினாங்க. எனக்காக படிக்க போனாங்க, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க, எனக்காக இங்கே எல்லாமே செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நான் பெருசாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது என் அம்மாவுக்கு இந்த பெருமையை தேடி கொடுத்துருக்கேன். இதை விட இன்னும் அதிகமான நிறைய விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டு நிறைய சாதனை பண்ணி எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஒரு பெருமையை தேடி கொடுப்பேன்றதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன தப்பால் எங்கள் அம்மா இங்கே வந்து கெஞ்சுற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இனி எந்த ஒரு காலத்தையும் அந்த மாதிரி ஒரு தவறை நான் பண்ண போகிறதே கிடையாதுன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குற விதமாக எங்கள் இனியா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே கோபியை முள்ளு போல் குத்தவும் ஆரம்பிக்குது. எங்கள் அப்பாவா என்னுடைய அம்மாவா எனக்கு இருந்த என் அம்மாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்து எங்கள் பாக்கியா கண்கலங்கி நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு மேடையை விட்டு இறங்கி வந்த எங்கள் பாக்கியா இனியாவை பார்த்துட்டு அங்கே நிற்கிற கோபி இங்கே இனியாவை பார்க்க பக்கத்தில் வராங்க. என்னடா சொல்லும், இந்த அப்பாவை கூப்பிடணும்னு உனக்கு மனசே இல்லையான்னு சொல்லும்போது, அதான் கூப்பிட்ருக்கேனே, என் அம்மா அப்பா எல்லாமே என் அம்மா மட்டும்தான். அம்மாவை நான் கூப்பிட்டதா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்கிறாங்க. அது இல்லைடா இனியாம்மா, உன்னை மொத்தமாக உன் அம்மா மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டதே இல்லையாம்மான்னு சொல்லும்போது, இல்லை இதுக்கு முன்னாடி நான் நடந்துக்கலை. ஆனால் எங்கள் தாத்தாவை நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக நடந்துக்கலன்னு சொன்னீங்களோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எங்கள் தாத்தா உங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ விஷயங்களில் அவங்க உங்களுக்காக நின்றுருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தோ அவரையே நீங்கள் ஒரு நல்ல அப்பனா இல்லைன்னு சொல்லும் பொழுது, அப்போது நீங்கள் எங்களுக்காக எதுவுமே பண்ணதில்லையே, அப்போ நீங்கள் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நிற்கிறதுக்கு என்ன டாடி காரணம்? அந்த வகையில் எங்கள் அம்மா தான் நின்று இருக்கணும், அம்மா செஞ்சது தான் சரின்னு நின்று இருக்கணும். அம்மா அப்பயும் அமைதியாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா அம்மாவை நான் கௌரவிக்காமல் விட்டுட்டேன்னா அது நான் என்னுடைய வாழ்க்கையில் பண்ணுற மிகப்பெரிய பாவம். அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாரும் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு இடத்துல இங்கே நல்ல ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு எங்கள் கோபி ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. எங்கள் அம்மா எந்த ஹோட்டல் தொழிலை வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ, இந்த ஹோட்டல் தொழிலுக்கு எதிராக நீங்கள் வந்தீங்களோ, இப்போ அதுக்கெல்லாம் மாறா எங்கள் அம்மா உயர்ந்த இடத்துல உயர்ந்த பொசிஷனில் இப்போ இறக்காங்க. அதுக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது, இதை பாக்கியா கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னடி நீ சொல்கிறேன்? நான் ஹோட்டல் தொழில் தானே பார்த்துட்ருக்கேன், அதையும் தாண்டி வேறு என்ன தொழில்னு இங்கே வந்து தன்னுடைய அம்மா வந்துட்டு கேட்க, இப்போ நான் உனக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா சொல்கிறாங்க. என்னுடைய காலேஜ் கேண்டீனை நீதாம்மா எடுத்து நடத்த போகிறேன், அதுக்கான எல்லா ஒரு பேப்பர்ஸுமே வந்துட்டு ரெடியாக இருக்குது. அதை சைன் பண்ணுறதுக்காக தான் உன்னை நான் இப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். பிரின்ஸிபல் மேடமும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னை பற்றி கேள்விப்பட்ட அவங்க உன்னையை கூப்பிட்டு உனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அதுவும் இங்கே நீ எப்படி வேலை பார்த்துட்ருக்க, என்ன வேலை பார்த்துட்ருக்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான்மான்னு சொல்லும் பொழுது இதை கேட்ட பாக்யா என்னடி சொல்கிறேன்னு இங்கே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அங்கே அந்த கேண்டீனை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுமா. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து இப்போ நீங்கள் இந்த நிலமையில் இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி என் டாடி ஒவ்வொரு தடையும் வந்து பேசும்போதும் எனக்கே செம்ம டென்ஷன் ஆகும். இனிமேல் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை டாடி. அம்மா நல்லா இருந்தால் தான் அம்மாவை சுற்றி இருக்க நாங்களும் நல்லா இருக்க முடியும். நீங்கள் இருந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து உங்களுடைய பொறுப்பை சரியாக கவனிச்சுக்காதப்போ அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்க பொறுப்பை சரியில்லைன்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை டாடி. இப்போ அம்மாவுக்கு அதுக்கான பொறுப்பு எல்லாமே இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கிடச்சிருக்கு. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் நீ இந்த காலேஜில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ பாதியிலே விட்ட உன்னோட படிப்பை கூட நீ இங்கேயே பெண் தொடரலாமா, எனக்கு அதில் முழுக்க முழுக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா இதை கேட்டு கண்கலங்கி தன்னுடைய மகள் இனியாவை கட்டி அணைக்க, இதை பார்த்த கோபி செம்ம டென்ஷன் ஆகி நின்றுட்டே இருக்காங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி வரையும் என்ன பேசுனீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இனிமேலாவது என்கிட்டயோ இல்லை என் வீட்லேயோ யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு கடைசியாக இருக்கணும். என் குடும்பம் உங்களை யாரும் தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கு. தயவு செஞ்சு இது போல் அப்பான்ற உரிமையோட முன்னாடி வந்து நின்று திரும்ப திரும்ப என்னையவோ என் பசங்களையோ கஷ்டப்படுத்திட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாக்யா கண்டபடி இங்கே கோபியை தட்டிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்காக இங்கே இனியாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தில் நின்றுட்டே தான் இருக்காங்க இங்கே கோபியும்.